Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். சாப்பிடலாமா செல்லக்குட்டி? என்னம்மா இந்த வடை ஓட்டையா இருக்கு? நீ விரல்ல விட்டு இப்படி சுத்தி விளையாடதா? சரி செல்லம், சாப்பிடலாமா? பிடிக்கலையா? இரு இரு. ஏண்டி உன்னதான வெண்பாக்கு ஊட்டி விட சொன்ன? அம்மா, அன்னைக்கு ஊட்ட போனேன். அந்த குட்டி பிசாசு ஒரு வாய் கூட வாங்காம அங்க இங்கன்னு ஓடி ஆட்டம் காட்டி கடைசியில என் விரல் வேற கடிச்சிட்டா. பத்தாததுக்கு மாமா கிட்ட யூஸ்லெஸ்னு வேற திட்டு வாங்க வச்சிட்டா. இந்தாங்க. அம். இந்தா. Yeah. மா, மாட்னா நான் ஒரே ஒரு நிமிஷம் அங்க எங்கன்னு அசைஞ்சிடக்கூடாது. நீ சாப்பிட போக காட்ட ஆரம்பிச்சிருவ. இதுல உனக்கு வித்யாமா கூட்டு வேற. இங்க பாரு, புரோட்டீனுக்கு எக் இருக்கு, நார் சத்துக்கு பழங்கள், இரும்பு சத்துக்கு ஸ்பினாச் பேன்கேக், அப்புறம் ஊட்டச்சத்துக்கு நட்ஸ்ன்னு நான் பார்த்து பேலன்ஸ்டா ஒரு டயட்டை ரெடி பண்ணிருக்கேன். ஆனா நீங்க என்னடானா இங்க துப்பி வச்சிருக்கீங்க. ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதோ பேசுங்க. விஜய், குழந்தை தானே, அவளுக்கு பிடிச்சது தானே சாப்பிடுவா. நீ என்னமோ நோயாளிக்கு தர மாதிரி உப்பு சப்பு இல்லாம கொடுத்தா அவ எப்படி சாப்பிடுவா? நமக்கே நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ பச்சை குழந்தை, அவ என்ன பண்ணுவா? அப்பா, இதெல்லாம் நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட்னு சிட்டில பெரிய பீடியாட்ரிஷனே சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா நீ சொல்ற புரோட்டீன் பருப்பு சாம்பார்ல இருக்கு. நம்ம தவசி இன்னைக்கு வரகரிசி பொங்கல் பண்ணிருக்காரு. இது மில்லட். உளுந்துல நிறைய ஃபோலிக் அமிலம் இருக்கு. பெண்களுக்கு உளுந்து ரொம்ப நல்லது. நம்ம வீட்ல செய்யற உணவுலயே நிறைய ஆரோக்கியம் இருக்கு. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க தான் இத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னோட வெண்பா ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப கண்டிப்பா இருக்கேன். ஏய், எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப ஒழுங்கா ஹாஸ்டல் சாப்பாடு வாயில வைக்க முடியலன்னுட்டு ஹாஸ்டல் காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிச்சு வந்து திருடுத்தனமா எத்தனை வாட்டி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருக்க வித்யா கையால. சொல்லட்டுமா அவகிட்ட? உன் பொண்ணு உன்ன மாதிரி தானடா இருப்பா. சரிம்மா, உங்களுக்காக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் அலோவ் பண்றேன். கண்டிப்பா. எஸ். இப்ப எங்க போச்சு கேலரி காட்சி? ஹை ஃபை. யா. இப்படியே போச்சுன்னா இந்த ரெண்டு பெருசுங்களும் விஜய பிரம்மச்சாரியாவே வாழ வச்சிருவாங்க. நம்ம ஏதாவது செஞ்சு வெண்பாக்கு ஒரு அம்மா இல்ல நீதான் வெண்பாக்கு ஏத்த அம்மான்னு விஜய் மனசுல ஆழமா பதிய வைக்கணும். வாங்க 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 வாங்க. கம் ஆன், போங்க உள்ளே இருங்க. தம்பி விஜய், ஏன் விஜய் இவ்ளோ கஷ்டப்படுற? நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை கட்டிக்க போறவ இத பாத்துக்க போறா. ஏன் வித்யாம்மா இவனை கட்டிக்க பொண்ணா பஞ்சம்? நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேம்மா. அக்கா, இந்த பேச்ச பேசாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த ஜென்மத்துல என் பொண்ணுக்கு இன்னொரு அம்மாங்கிறதே இல்லை. அவ வாழ்க்கையில மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுக்கு இடம் இல்லை.
நானும் பல தடவை சொல்லிட்டேன். அந்த பேச்சு எடுத்தாலே இப்படிதான் சொல்லிட்டு போறான். அவனுக்குள்ள அவ்வளவு காயம் இருக்கு. அந்த காயத்துக்கெல்லாம் மருந்தா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரதான் போறா. அடியே நம்ம புள்ள ரொம்ப அதிர்ஷ்டக்காரண்டி. அப்போ மொய் பணம் கை நிறைய வந்துருச்சுன்னு சொல்றீங்க? பணம் இருக்கட்டும், பணம் நாம அடுத்தவங்களுக்கு வச்சதை தானே திரும்பி செய்யறாங்க. நான் அதை சொல்லல, இந்த நகைகளை சொன்னேன். நாம 10 பவுன் போடலையேன்னு கோவிச்சிட்டு போனா இப்ப பாரு 15 பவுன் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா அந்த மல்லி. நான் அதை சொன்னேன்டி. என்னம்மா? நான் கொடுத்த செயின். என்னது செயினா? அது இல்லனா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அண்ணி துரத்தி விட்டுட்டாங்க. செயினை கொண்டு போனாதான் என் தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு கிடைக்கும். அதனால. என்னம்மா, நல்லவ மாதிரி குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு பிடுங்க பாக்குறியா? தப்புதான். கொடுத்துட்டு திருப்பி கேட்க கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. ஐயா, உங்க கால்ல வேணா விழறேன். தயவு செஞ்சு என் செயினை கொடுத்துடுங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். இந்த கதையெல்லாம் இங்க செல்லாது. என்ன கல்லாட்டம் ஆடுற கல்லாட்டம்? நகையை குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு கல்யாணம் முடிஞ்சதும் திரும்ப கேக்குற? ஆமா, நீ மட்டும்தான் வந்திருக்கிறியா இல்ல நகையை கொடுத்தவங்க எல்லாம் நிக்கிறாங்களா? ஐயா, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அப்பவே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். ஆனா சபையில வச்சு எல்லார் முன்னாடியும் பேசினா இன்னும் உங்க கோவம் அதிகமாகி கல்யாணம் பண்ணாம மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவீங்களோன்னு தான் நான் பேசல. அது மட்டும் இல்ல, கல்யாணம் நல்லபடியா முடியணும் தான் அப்ப ஒன்னும் சொல்லாம நகையெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். ஆனா நீங்க செஞ்சது தப்பு. என்னது தப்பா? ஆமா, தப்புதான். பணத்துக்காக உங்க பையனை ஆடு மாடு மாதிரி வேலை பேசுறது தப்புதான். இந்த மாதிரி நகையும் வரதட்சணையும் கேக்குறது சட்டப்படி தப்பு. அது தெரியும்ல உங்களுக்கு? என்னம்மா மிரட்டுறியா? ஆஹா, நான் மிரட்டலாம் இல்ல. உங்க தப்பை எடுத்து சொல்றேன். நீங்க செய்யறது தப்புன்னு கூட நீங்க உணரல. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். இப்படி பொண்ணு பெத்தவங்கள கஷ்டப்படுத்தி வாங்குற பணம் நகையெல்லாம் நிலைக்குமா? இல்ல இப்படி கராரா கேட்டு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போற பொண்ணு அதான் உங்க மருமக உங்களை மதிக்குமா? சொல்லுங்க. ஒரு டீ காஃபி கேட்டீங்கன்னா கூட மனசுக்குள்ள உங்களை திட்டிக்கிட்டே தான் கொடுக்கும். இப்படி வற்புறுத்தி வரதட்சணை வாங்கி நகை நட்டுன்னு நீங்க சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு இல்லன்னு எனக்கு தெரியும். நீங்களா அதெல்லாம் அனுபவிக்க போறீங்க? சொல்லுங்க. இதெல்லாம் உங்க மருமகளுக்காக தான். அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க உங்களை சங்கடப்படுத்திக்கிறீங்க. போகும்போது யாரும் எதையும் எடுத்துட்டு போறது இல்ல. இருக்கிற காலத்துல 4 நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போலாம்ல. அப்படி என்னங்க பணம் நகைய சேர்த்து என்ன சாதிக்க போறீங்க? சொல்லுங்க. அதெல்லாம் வெறும் பொருளுங்க. உயிர் இல்லாத பொருள் மேல அதிக பற்று வச்சா நாமளும் ஒரு பொருள் மாதிரி தான் ஆடுவோம். நம்ம உறவுகள் கூட நம்மள பயன்படுத்துவாங்களே தவிர நேசிக்க மாட்டாங்க. நேசிக்கிறதும் நேசிக்கப்படுறதும் எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க அத வாழ்க்கையில அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. இனியாவது அதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்க. கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவன்னா இந்த 2 பவுண்ட் செயின் இல்லாம என்னால வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா என் அண்ணி அப்படிப்பட்டவங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் நான் கழட்டி கொடுக்க காரணம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதியில நின்னுட கூடாதுன்னு தான். பா வேண்டாம்ப்பா, நம்ம கிட்ட இல்லாத பணமா சொல்லுங்க, கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. சம்மந்தி, நானும் சொல்லலான்னு தான் இருந்தேன். எனக்கு எப்படியும் 10 நாளைக்குள்ள பணம் வந்துடும். இடத்த விலை பேசியிருக்கேன், கண்டிப்பா கொடுத்துருவேன். ஊர்ல உள்ளவங்க நகையெல்லாம் போட்டு என் பொண்ணை கட்டி கொடுத்தேன்னு எனக்கு கெட்ட பேரு வேண்டாம். நகைகளை அவங்க கிட்டே கொடுத்துருங்க. சத்தியமா நான் சொன்ன மாதிரி செய்வேன். கொடுத்த பொருளை திருப்பி கேட்க கூச்சப்பட்டுட்டே தான் நான் வந்தேன். பரவாயில்ல, நான் கொடுத்ததாவே இருக்கட்டும். என்ன எங்க அண்ணி 4 நாள் என்ன அடிக்கும், சூடு வைக்கும்.
என் தம்பி தங்கச்சிகளுக்கு சாப்பாடு கொடுக்காம பட்னி போடும். பரவாயில்ல, ஒரு நல்லது நடக்கிறதுக்காக நாங்க அதை தாங்கிக்கிறோம். நீங்க அதை வச்சுக்கோங்க. நான் வரேன். நில்லுமா, நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. அம்மா, எனக்கு காசு பணம் வேணும் தான். அதுக்காக நான் நெஞ்சில ஈரம் இல்லாதவன் இல்லம்மா. எனக்கும் மனசாட்சி இருக்கு. இந்தாம்மா நகை, மொத்த நகையும் பிடிமா. யார் யார்கிட்ட வாங்கினியோ எல்லாருக்கும் திரும்ப கொடுத்துருமா. பிடிமா, வாங்கிக்க. அம்மா, நான் இப்படி நடந்துகிட்டது தப்புதாம்மா. சம்பந்தி, அந்த 10 சவர நகையை நீங்க போட வேண்டாம். என்னோட மருமகளுக்கு தாலி செயினா நானே போட்டுடுறேன். என் பங்குக்கு என் பையனுக்கு நானே செய்யறேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. மாப்பிள்ள பொண்ணோட நீயும் கூட எங்க வீட்டுக்கு வந்தா என் மனசுக்கு திருப்தியா இருக்குமா. ஆமாமா, கண்டிப்பா மாப்பிள்ளை பொண்ணோட நீயும் வரணுமா வீட்டுக்கு. இந்த மனுஷனோட மனசையே மாத்திட்டியேம்மா. யார் சொன்னாலும் கேட்காம பணம் பணம்னு பேயே அலைவாரு. நீ சொன்ன உடனே இப்படி மாறிட்டாரேம்மா. நீ சமத்து பையன்ல, நல்லா சாப்பிடணும், சரியா? வெண்பா ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்கா? வெண்பா என்னாச்சு? ஏன் தனியா உட்காந்துருக்க? உனக்கு இன்னும் லஞ்ச் வரலையா? வந்துருச்சு மிஸ். போய் சாப்பிடு. கூட்டிட்டு வந்துடுறேன். போலாம். வாங்க சார். ஆஹா, கண்ணுக்குட்டி முகம் ஏன் வாடி கிடக்கு? அப்பா வர லேட் ஆயிடுச்சுன்னா? நோ டாடா, எப்பவாவது லேட்டா வந்தா ஃபீல் பண்ணலாம். எப்பவுமே லேட்டா வந்தா எதுக்கு ஃபீல் பண்ணணும்? ராட்சசி, ஒரு 5 minutes லேட்டா வந்ததுக்கு இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்டா? சரி, நேரமாவது சாப்பிடலாமா? நோவா? ஏன் ஏன் லேட்டா வந்தீங்க? 1000 டைம்ஸ் சாரி சொல்லுங்க, அப்பதான் சாப்பிடுவேன். வெண்பா குட்டி, அப்பா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்து பாதியில வந்திருக்காரு. மறுபடியும் அட்டென்ட் பண்ணணும். நீ கொஞ்சம் பெரிய மனது பண்ணி சாப்பிடுறா கண்ணு. அங்க நிறைய பேர் வெயிட் பண்றாங்க செல்லம். ஆமாமா. அப்ப உங்களுக்கு மீட்டிங் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லல. அப்படின்னு யார் சொன்னா? அப்பா, நீங்க முதல்ல தள்ளி போங்க. உங்களால தான் எல்லா பிரச்சனையும். எனக்கு என் பட்டுக்குட்டி செல்லக்குட்டி தான் ரொம்ப முக்கியம். தாத்தா, அதான் அப்பா சொல்லிட்டார்ல, போங்க. போங்கப்பா, சாப்பிடுங்க. பாத்துக்கோ. சரிங்க சார், நான் அங்க நான் கொடுத்துறேன். எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? அப்பதான் வந்துட்டேன்ல. சரி பேபி, சாப்பிடலாமா? இந்தாங்க சார். வேணாம் ராமசாமி, என் பட்டுக்குட்டிக்கு என் கையால தான் நான் பிசைஞ்சு ஓட்டுவேன். எனக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு ஸ்பூன் கூட வரக்கூடாது. இல்லடா செல்லக்குட்டி? இந்தாங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். ஏமா நம்ம டாடி மட்டும் ஒரு நாள் கூட எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டினது இல்ல? அதுக்கெல்லாம் குடுப்பன வேணும். எவ்வளவு பெரிய ஆள் அவரு. கொஞ்சம் கூட பந்தா இல்லாம எவ்வளவு அன்பா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாரு. நமக்கு வந்து வாச்சிருக்க பாக்குறது கிளர்க்கு வேலை. பெரிய கலெக்டர் மாதிரி பந்தா காமிச்சுக்கிட்டு கடுப்ப கலப்பாதடா, சாப்பிடுறா. அப்பா, நான் என்ன சொல்லியிருக்கேன்?
நான் என் பொண்ணு கூட இருக்கும்போது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் காலா இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வர வேணாம்னு சொல்லியிருக்கானா இல்லையா? இது இம்பார்ட்டன்ட் யூஎஸ் கால்ப்பா. பல கோடி ரூபாய் பிஸ்னஸ் கொடுக்குறவங்க. ஸோ ஒரு 2 மினிட் பேசு. எனக்கு என் பொண்ணு கூட இருக்கிற சந்தோஷத்தை விட வேற எதுவுமே பெருசல்லப்பா. முதல்ல கட் பண்ணுங்க. அப்பா சொல்லிட்டாரு கட் பண்ணுங்க. கட் பண்றேன். அப்பாவும் பொண்ணும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. சார் நான் இப்ப கூப்பிடுறேன் சார். சரி வா நம்ம சாப்பிடலாம். சாப்பிடுங்க. காட்டுங்க. இல்ல டாடா, நீங்க போய் ஃபோன் பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் வேணாம்மா. போன்ல நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு போதும். போதுமா? சரி 1 2 3 ஓகே. இந்த தண்ணி கொடுங்க. கொடுங்க சார். சரி ஓகே. இருங்க. ஓகே சரி. உமா தரட்டுமா? கிட்ட வாங்க. பாய். அண்ணே அதெல்லாம் பூர்வீக சொத்துனே. ஏக்கர் 2 கோடி ரூபா போகும். 2% எனக்கு தரதா சொல்லுங்க, நானே முடிச்சு கொடுக்குறேன். வேலை ஜாஸ்தினே, சாதாரண விஷயம் இல்ல. ஏய் பாத்து 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 பாத்து. என்ன ஏன் இந்த பதட்டம்? எதுக்கு மல்லி இப்படி அறக்க பறக்க ஓடி வர? என்னாச்சு? அது வந்து சொல்லு. அண்ணா, அது வந்து அண்ணி. அண்ணி என்ன சொன்னா? என்ன மல்லி சொல்ற? இந்த செயினுக்காக சண்டை போட்டா? வா என் கூட வா. அண்ணா கூட இப்படி. ஏய் இந்த கவரிங் செயினுக்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டம்? இதுக்காகவா பசங்களுக்கு சாப்பாடு போடாம பட்டியை போட்டு வச்சிருக்க? என்ன குரல்லாம் ஒசருது? கவரிங் செயின் அப்படியே விட்டுற முடியுமா? 6000 கொடுத்து 1 கிராம் கோல்ட்ல முக்கி எடுத்திருக்கேன். அதுவும் ஏன் பண்ண? எங்க அப்பா எனக்கு தங்கத்துல போட்ட செயினை நீ தண்டத்துக்கு வித்து தின்னுட்ட. அது தெரிஞ்சா என்ன கேள்வி கேட்கறது இல்லாம உன்னை வேற கேவலமா பேசுவாரு. அதான் ஓ மானம் போயிடக்கூடாதுன்னு பண்ண. சரி, அதுக்காக ஏன் பசங்களுக்கு சாப்பாடு போடாம வச்சிருக்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நான் அப்படி பண்ணதுனாலதான் என் செயின் என்கிட்டயே வந்திருக்கு. தப்பு நாகு, வர வர நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற. நிறுத்தியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே போறேன். என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? உங்க அப்பன் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு தன் பொண்டாட்டி பணத்தை கூட அடக்கம் பண்ண முடியாம ஓடி போயிட்டான். நீங்க எல்லாரும் அனாதையா நின்னீங்க. அன்னைக்கு மட்டும் எங்க அப்பா இல்லைன்னா எல்லாரும் அசிங்கப்பட்டு போயிருப்பீங்க. உங்க மொத்த கடனையும் அடைச்சு உங்க உசிரையும் மானத்தையும் காப்பாத்தினது எங்க அப்பா. போரா குறைக்கு என்ன வேற உனக்கு கட்டி கொடுத்துட்டாரு. நானும் என் பங்குக்கு உனக்கும் உன் தம்பி தங்கச்சிங்களுக்கும் வடிச்சு கொட்டிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்து. ஆமாமா, பணத்தை கொடுத்து காப்பாத்துறங்கிற பேர்ல நைஸா உன்னை ஏன் மண்டையில கட்டிட்டு அந்த ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். எல்லாம் என் தலை எழுத்து. என்ன முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு அது தேவையில்லாத பேச்சலாம்? அதான் செயின் கிடைச்சிருச்சல்ல, கோவத்தை விட்டுட்டு முதல்ல பசங்களுக்கு சாப்பாடு போடு. பாவம் எல்லாம் பசியில இருக்காங்க. ஆமா, நான் கோவப்படுறது மட்டும் தான் உனக்கு தெரியும். ஏன் கோவப்படுறேன்னு தெரியாது. காரணத்தோட கோவப்பட்டா தெரிஞ்சுக்கலாம். நீ ஏன் கோவப்படுறன்னு உனக்கே தெரியாதே. காரணம் இல்லாம தான் இந்த செயினை உன் தங்கச்சிக்கு போட்டு விட்டேனா? இத போட்டு மினுக்கு நாளாவது கல்யாணத்துக்கு வர்றவன் எவனாவது பார்த்து இவளை புடிச்சு போய் கட்டிக்கிறான்னு வருவான். நாமளும் இவளுக்கு செலவில்லாம பத்தி விடலான்னு பார்த்தேன். ஆனா நடந்தது என்ன? பெரிய தாராள பிரபு மாதிரி செயினை கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வந்துட்டா. அம்மா சோறு போறியா இல்லையா? சரி சரி, எல்லாம் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். நில்லடி. நீ எங்க உட்கார்ற? என்ன கேள்வி இது? நீ தானே எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்ட.
இப்ப என்ன திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறியா? நான் ஒண்ணு முதல்ல இருந்து ஆரம்பிக்கல. முதல்ல இருந்து அதான் சொல்றேன். இன்னைக்கு இவளுக்கு சாப்பாடு கிடையாது. ஏன் சாப்பாடு கிடையாது? அவதான் செயினை கொண்டு வந்து கொடுத்துட்டால. செயினை வாங்கி திருப்பி கொடுத்ததுக்கு தான் உங்க தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சோறு போட்டேனே. இவளுக்கு சோறு போடாததுக்கு காரணம் கல்யாண மண்டபத்துல என்னை இடிச்சு தள்ளி விட்டு போனதுக்கும் கீழே விழுந்து எனக்கு அடிப்பட்டதை கண்டுக்காம ஓடினதுக்கும் தான் இந்த தண்டனை. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த அதற்ற வேலையில இங்க வச்சுக்காத. ஆம்பளைய லட்சணமா 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. ஓவரா பேசிட்டு இருக்க. வாயை பொத்திக்கிட்டு இல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நீயும் உன் தம்பி தங்கச்சிங்களும் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். நாகோ, இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அண்ணா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ஒருவேளை தானே நான் பசி தாங்கிக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. மணி வேற பசி தாங்க மாட்டான். சாப்பிடுங்க. அதான் அவளே போயிட்டால. சாப்பிடுங்க.